பேரரசர் தயரதன் தனது கொடைத்திறன், ஞானம், வீரம் மற்றும் உலக இன்பத் துய்ப்பால் எப்படி கடல்களையே கடந்தார் என்பதைச் சொல்லும் பாடல் இது. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் பேரரசர் தயரதன் தாயாய், சேயாய், மருந்தாய், அறிவாய் விளங்கிய பண்புகளை பார்த்தோம். இப்போ இந்த பாடல்ல கம்பர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் எதையெல்லாம் கடந்து சென்றார்னு சொல்றாரு. கடல்னா சாதாரண கடலா? இல்லைங்க. ஒவ்வொரு கடலும் ஒவ்வொரு விஷயம். வாங்க கேட்கலாம். ஈந்தே கடந்தான். இறப்போர் கடல் எண் இல் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான். அறிவு என்னும் அளக்கர் வாளால் காய்ந்தே கடந்தான். பகைவேலை கருத்து முற்றத் தேய்ந்தே கடந்தான். திருவின் தொடர் போக பாவம். முதல்ல சொல்றாரு பாருங்க. ஈந்தே கடந்தான். இறப்போர் கடல் அப்படின்னா என்னங்க? இறப்போர் கடல்னா யாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க கூட்டம் கடல் மாதிரி பறந்து கிடக்குதாம். அவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த கடலை தயரதன் எப்படி கடந்தாராம்? ஈந்தே கடந்தான். கொடுத்து கொடுத்தே அந்த கடலை கடந்துட்டாராம். எவ்வளவு பெரிய வள்ளல் பாருங்க. யாசிக்கிறவங்களை கண்டா எரிஞ்சு விழறவங்க மத்தியில் அவங்களையே ஒரு கடலா உருவகம் பண்ணி அந்த கடலையே கொடுக்கறதன் மூலமா கடந்துட்டார்னு சொல்றார் கம்பர். அடடா, என்ன ஒரு வார்த்தை விளையாட்டு. அடுத்தது பாருங்க. எண் இல் நுண் நூல் ஆய்ந்தே கடந்தான். அறிவு என்னும் அளக்கர் அப்படின்னா அறிவுங்கிற பேர்ல ஒரு கடல் இருக்காம். அளக்கர்னாலும் கடல் தான். அந்த கடலை எப்படி கடந்தாராம்? எண் இல் நுண் நூல் ஆய்ந்தே, எண்ணில் அடங்காத நுட்பமான நூல்களை ஆராய்ச்சி செஞ்சே அந்த கடலை கடந்தாராம். கல்வி கடல் போன்றதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த கல்வி கடல்ல மூழ்கி ஆராய்ச்சி செஞ்சு ஞானத்தை கரை சேர்ந்திருக்கார் தயரதன். அட, ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு வழி சொல்றார் பாருங்க கம்பர். மூணாவது கடல். வாளால் காய்ந்தே கடந்தான். பகை வேலை, பகைவர்கள்கிற கடலாம். வேலைனாலும் கடல்தான். இந்த பகை கடலை எப்படி கடந்தார்? வாளால் காய்ந்தே கடந்தான். வாளை எடுத்துக்கிட்டு கோபத்தோட வேகமா போரிட்டு அந்த கடலை கடந்தாராம். சும்மா கடக்கல, காய்ந்தே கடந்தான். அப்படின்னா கடும் சண்டையிட்டு பகைவர்களை சிதறடிச்சு அந்த கடலை கடந்து போயிருக்கார். வீரம், இது ஒரு ராஜாவுக்கு அழகு. நாலாவது கொஞ்சம் வித்தியாசமான கடல். கருத்து முற்ற தேய்ந்தே கடந்தான். திருவின் தொடர் போக பாவம். செல்வம் திரு. அடுக்கடுக்கா கொண்டு வர்ற இன்பங்கள் போகம்ங்கிற கடலாம் அது. பாவம்னாலும் கடல்தான். இந்த கடலை எப்படி கடந்தாராம்? கருத்து முற்ற தேய்ந்தே கடந்தான். மனசு நிறையா ஆசை தீர எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு அப்புறம் அதையும் கடந்துட்டாராம். உலகத்தில் எல்லாமே இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க மத்தியில் எல்லாத்தையும் முழுசா அனுபவிச்சும் அதில் மூழ்கி போகாம அதையும் ஒரு கடலா கடந்து வந்துட்டார் தயரதன். ஆஹா, என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். பார்த்தீங்களா நண்பர்களே? ஒரு உருவகம், ஒரே ஒரு உவமை, கடலை கடத்தல். ஆனா இறப்போர் கடலை ஈந்தும், அறிவு கடலை ஆய்ந்தும், பகை கடலை காய்ந்தும், இன்பக் கடலை தோய்ந்தும் கடந்த பேரரசர் தயரதனோட பன்முகத் திறமையை கம்பன் ஒரே பாட்டில் எப்படி சொல்லி அசத்திட்டார். இதுதாங்க கம்பரோட கவித்திறன். இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு அற்புதம் இருக்கு.